சென்னை திருவள்ளூரில் மிக கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ள நிலையில் எப்போது வரை மழைக்கு வாய்ப்பு என்பது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய நெறியாளர் மோனிஷா. மோனிஷா, மழைக்கான வாய்ப்பு எப்போது வரைக்கும் இருக்கிறது? வானிலை நிலவரங்கள் சொல்லும் செய்தி என்ன? அபிநயா, தற்போது நம்மளுடைய வங்கக்கடல்ல இப்போ ஒரு சுழற்சியானது இருக்கு. அதாவது டிட்வா புயலினுடைய எச்சம் தான் இது. அந்த காற்றழுத்த மண்டலமானது இன்னும் நம்மளுடைய சென்னைக்கு மிக அருகாமையில் நெருங்கி வரும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் கணிச்சிருக்காங்க. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது இப்போ 50 கிலோமீட்டருக்கு தொலைவில் இருக்கு. இது இன்னும் ஒரு மாலை வேளைகளில் 30 கிலோமீட்டர் தொலைவில் நெருங்கக்கூடும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. மேலும் இது நெருங்க நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வட மாவட்டங்கள்ல கனமழை அப்படின்றது அதிகரிக்கும். அதனாலேயே சென்னைக்கும் திருவள்ளூர் மாவட்டத்துக்கும் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. சென்னை திருவள்ளூர் மாவட்டங்கள்ல மாலை வேளைகளிலும் சரி, அதற்கு மேலும் சரி, கனமழையானது தொடரும் அப்படின்னே எடுத்துக்கலாம். மிக கனமழையானது கடலோர பகுதிகளில் அதிகமாக பெய்யறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. வடகிழக்கு பருவமழை என்றாலே அது ஒரு மாலை வேளைகள்லையும் இரவு வேளைகள்லையும் பெய்யும். அதனால இன்றைய நாள் அப்படின்னு சொல்லி எடுக்கும் போது சென்னை பொறுத்த வரைக்கும் திருவள்ளூர் பொறுத்த வரைக்கும் மிக கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவே இருக்கு. நேற்றைய தினம் அப்படின்னு சொல்லி பார்க்க போனா இந்த சுழற்சியானது கொஞ்சம் ஒரு ஈரப்பதம் இல்லாம ஒரு வெற்று சுழற்சியாகவே இருந்தது. இன்னைக்கு இது ஈரப்பதம் மிகுந்த சுழற்சியாக மாறி இருக்கிறதுனாலையும் இந்த மேக குவியல்கள், அதாவது மழை தரக்கூடிய இந்த மேகங்களை அது அதிக அளவில் ஈர்க்கக்கூடியதாக மாறி இருக்கு. அதனாலேயே மழை பொழிவு அப்படின்றது சென்னையை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்கும். இது நீண்டு கொண்டே இருக்கும்னு சொல்லலாம். அடுத்த 2 தினங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சென்னையில மிக கனமழையும் பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த KTCC ஜோன் அப்படின்னு சொல்லக்கூடிய காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்கள்ல எல்லாமும் மிதமான மழை இந்த 2 நாட்களுக்கும் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவிலே இருக்கு. அபிநயா, வானிலை நிலவரம் குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி.